இன்டகிரேஷன்னா என்ன? நம்ம எல்லாருமே 12ல இன்டகிரேஷன் அப்படிங்கிற ஒண்ணு படிச்சிருப்போம். சாரி, எனக்கு தெரியாது. அந்த இன்டகிரேஷன் அப்படின்னா என்னங்கிற கோர் கான்செப்ட் புரியாமயே ஒண்ணு மனப்பாடம் பண்ணி எழுதி எப்படியோ பாஸ் ஆயிட்டு வந்துருவோம். இல்ல நான்லாம் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய்ஸ்ல விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா இன்டகிரேஷன்னாலே என்னன்னு தெரியாது. அண்ட் அத பத்தி ஒண்ணுமே தெரியாது. அண்ட் என்ன மாரி இருந்திருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா இன்டகிரேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சின்ன விஷயம் தான். அத தான் நமக்கு ஃபார்முலாவ போட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளைன் பண்ணாம நம்மள குழப்பி வச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவ முழுசா பாருங்க. இன்டகிரேஷன்னா என்னன்னு தெரியும். ஹாய், நான் கவின் அண்ட் வெல்கம் டு 24th டே. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இன்டகிரேஷனோட ஒரு சின்ன சின்ன யூஸ சொல்றேன். அது மூலியமாவே நீங்க ஓரளவுக்கு இன்டகிரேஷன்னா என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க. உங்க கார் வந்துட்டு நீங்க இந்த ஸ்பீட்ல போனீங்க அப்படின்னா, மைலேஜ் இவ்வளோ தான் கிடைக்கும் அப்படின்னு நெறையா கார்ஸ்ல கன்சோல்ல காட்டும் பார்த்துருப்பீங்க. அண்ட் அது கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ஃபார்முலா இன்டகிரேஷன். இப்போ ஒரு ஷேப் இருக்குன்னு வைங்களேன், ஒரு ஜக் இருக்கு. அந்த ஜக்குக்கு கரெக்ட்டான சிலிண்ட்ரிக்கல் ஷேப் கிடையாது. அதோட வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அதுக்கு காரணமும் இன்டகிரேஷன். நார்மலா இன்டகிரேஷன் எப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்தோட ஏரியாவ கண்டுபிடிக்கிறது தாங்க இன்டகிரேஷன். கிராஃப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஏரியா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கர்வ் அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கர்வ்ல ஏரியாவ கண்டுபிடிக்கிறது தான் இன்டகிரேஷன். அதில நீங்க டோட்டலாவும் கண்டுபிடிக்கலாம். அண்ட் டோட்டலா எனக்கு வேணாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தான் எனக்கு இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடுவுல இருக்க ஏரியா மட்டும் தான் எனக்கு தேவை அப்படின்னீங்கன்னா, அதையும் நீங்க இன்டகிரேஷன் வச்சு நீங்க டிஃபரன்ஷியேஷனோட ஆப்போசிட் ப்ராசஸ் தான் இன்டகிரேஷன். இத வந்து ஆன்டி டிஃபரன்ஷியேஷன்னு கூட சொல்லுவாங்க. இன்டகிரேஷனோட ஃபார்முலாவையும், டிஃபரன்ஷியேஷனோட ஃபார்முலாவையும் பக்கத்துல வச்சு பார்த்தீங்கன்னாவே நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். டிஃபரன்ஷியேஷன்ல மல்டிபிள் பண்ணியிருந்தீங்கன்னா, இன்டகிரேஷன்ல டிவைட் பண்ணியிருப்பீங்க. பவர் ரூல்ல டிஃபரன்ஷியேஷன்ல என்ன பண்ணியிருப்பீங்க? n × x பவர் n - 1 யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனா இங்க என்ன பண்ணுவீங்க? x பவர் n + 1 டிவைடட் பை n அப்படிம்பீங்க. ஸோ டிஃபரன்ஷியேஷனோட அப்படியே ஆப்போசிட் ப்ராசஸ் தான் இன்டகிரேஷன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஒரு கார் எடுத்துக்கங்க. அந்த கார் வந்து இவ்வளோ ஸ்பீட்ல, இவ்வளோ டைம்ல ஒரு இடத்த கிராஸ் பண்ணுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த கிராஃபோட ஏரியா, அந்த கர்வுக்கு கீழ இருக்க ஏரியாவ நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டிஸ்டன்ஸ தரும். அண்ட் அதே மாரி தான் இப்போ ஒரு ஃபோர்ஸ கால்குலேட் பண்றீங்க. உங்களுக்கு மாஸ் இருக்கு, ஆக்ஸலரேஷனும் இருக்கு அப்படிங்கும்போது, உங்களுக்கு அந்த ஏரியாவ கால்குலேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஃபோர்ஸ் கிடைச்சிரும். நீங்க வெறும் மாஸ் அண்ட் ஆக்ஸலரேஷன வச்சு ஃபோர்ஸ கண்டுபிடிக்கிறீங்க. ஸ்பீடையும், டைமையும் வச்சு டிஸ்டன்ஸ கண்டுபிடிக்கிறீங்க. சரி வாங்க இந்த இன்டகிரேஷன் எப்படி வந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். டிஃபரன்ஷியேஷன் எப்படி ஸ்லோப்போட அட்வான்ஸ்டு வெர்ஷனோ, அதே மாரி தாங்க இன்டகிரேஷன் சமேஷனோட ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ஒரு கிராஃப் தர்றேன். இத பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இன்டகிரேஷன் எப்படி வந்துச்சு அப்படின்னு புரியும். கார் எடுத்துக்கங்களேன். அது இந்த டைமுக்கு எவ்வளோ ஸ்பீட் போயிருச்சுங்கிற கிராஃப தான் நான் சொல்லப் போறேன். கர்வ் ஸ்ட்ரெய்ட்டா இல்ல. ஸ்ட்ரெய்ட்டா இருந்திருந்தா நீங்க இதோட ஏரியா வந்து ட்ரையாங்கிள் மாரி வந்திருக்கும். ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி நீங்க அந்த காரோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா இங்க ஸ்ட்ரெய்ட்டா இல்ல. ஃபங்ஷன் வந்து கர்வ்டா கொண்டு போகுது. கர்வ்டா கொண்டு போகும்போது நம்ம கர்வ்க்குன்னு ஒரு ஏரியா ஃபார்முலா கிடையாது. அதுக்கு தான் நம்ம இன்டகிரேஷன் யூஸ் பண்றோம். இப்போ இந்த இன்டகிரேஷன் இங்க எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்வ்க்குள்ள ஒரு சின்ன சின்ன ரெக்டாங்கிள் வரையும். இந்த சின்ன சின்ன ரெக்டாங்கிள்ல கடைசியா நீங்க எந்த இடத்துலருந்து வேணுமோ, அந்த இடத்துலருந்து எந்த இடத்து வரைக்கும் வேணுமோ, அந்த சின்ன சின்ன ரெக்டாங்கிள்ஸ கொண்டு வந்து, அந்த ரெக்டாங்கிள்ஸோட ஏரியா கால்குலேட் பண்றது மூலியமா, உங்களுக்கு அந்த இடத்தோட டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். ஆனா, உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்வ்ல ஒரு இடத்துல இந்த ரெக்டாங்கிள் மேல போயிட்டு வரும். இன்னொரு இடத்துல ரெக்டாங்கிள் உள்ளுக்குள்ளேயே முடிஞ்சிரும். ஸோ இங்க வந்துட்டு ஒண்ணுல அதிகமா போகுது, இல்ல கம்மியா போகுது. ஸோ இங்க ஒரு எரர் இருக்கு. இந்த எரர எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு முன்னாடி ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்னன்னு தெரியும். லென்த் இன்டு பிரெட்த். இதுல dx அப்படிங்கிறது தான் அந்த ரெக்டாங்கிளோட கீழ இருக்க பிரெட்த். ஒய்யோட வேல்யூ அங்க கிராஃப்ல என்ன இருக்கோ அதுதான் ஹைட்டு. ஒய்யோட வேல்யூ நம்ம ஃபங்ஷனுக்கு எப்படி இருக்கும்? y = f(x). அப்போ f(x) × dxங்கிறது தான் ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா. ஸோ நம்ம இப்போ எல்லா ரெக்டாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிச்சு நம்ம கூட்டிட்டோம்னா, அந்த கார் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எல்லா ரெக்டாங்கிளோடையும் தனித்தனியா கூட்டணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியா அதுக்கு சிம்பலைஸ் பண்ணணும் அப்படின்னா, சமேஷன் இருக்கு. அதாவது இப்படி ஒரு சிம்பிள் போடுவோம் இல்லைங்களா? அதாங்க. சமேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் ஃப்ரம் இனிஷியல் டூ ஃபைனல். ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஆஃப் A to B. இந்த கார் வந்துட்டு 0லேருந்து 10 வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணணும்னா, சமேஷன் ஆஃப்
0 to 10 அப்படின்னு போட்டுட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த கார் வந்து 0லேருந்து 10 வரைக்கும் எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிற நம்ம ரெக்டாங்கிளாக கால்குலேட் பண்ணுற மாதிரி. இன்னும் எரர் நீ சார்ட் அவுட் பண்ணுறது எப்படின்னு சொல்லலையே கவின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தாங்க லிமிட்ஸை நம்ம கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். லிமிட்ஸ் வந்து டிஃபரன்சியேஷனில் மட்டும் இல்லைங்க, இன்டகிரேஷன்லேயும் இந்த லிமிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வர்றனால மட்டும்தான் இது சமேஷன்லேருந்து இன்டகிரேஷனாகவும் ஸ்லோப்லோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் டிஃபரன்சியேஷனாகவும் மாறுது. ஸோ லிமிட்னா என்னென்னு தெரில அப்படின்னா இன்னொரு வீடியோ இருக்குது டிஃபரன்சியேஷனில், நீங்கள் பாருங்கள். இல்லைனாலும் சிம்பிளாக சொல்லித்தரேன். இப்போது லிமிட் 3 அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் 3 கிட்ட போவீங்க, எக்ஸாக்ட் 3க்கு போக மாட்டீங்க. 2.999 கூட வரலாம், ஆனால் எக்ஸாக்ட் 3 வராது. 3.00001ன்னு வரலாம், ஆனால் எக்ஸாக்ட் 3 வராது. இதுதான் லிமிட். ஸோ அந்த டிஎக்ஸுங்கிற வேல்யூ என்ன சொன்னேன், அந்த டிஎக்ஸுங்கிறது அதோட பேஸ், அதாவது பிரெத்துன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த டிஎக்ஸோடதை வந்துட்டு குறைச்சிட்றோம். 0 கிட்ட குறைச்சிட்டா அப்போது அந்த கிராஃபில் கிட்டத்தட்ட நீங்கள் கோடு போடுற மாதிரி தான். ஸோ அந்த ஒரு சிங்கிள் லைன் மாதிரி தான் அந்த ரெக்டாங்கிள் இருக்கும். அந்த சிங்கிள் லைன் மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு எரர் சுத்தமாகவே வராது. அப்போது அதை நீங்கள் ஆட் பண்ணி அதோட டோட்டல் சின்ன 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 அந்த சிங்கிள் ஸ்டிக்ஸோட ஏரியா கால்குலேட் பண்ணி அதை நீங்கள் கூட்டினீங்கனாவே அந்த ஏரியான்றத கர்வ் அது உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதை வச்சு நீங்கள் அந்த கார் எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லிமிட் எக்ஸ் டிஎக்ஸ் டென் டு 0 சமேஷன் ஆஃப் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு போடுறது தான் இன்டகிரேஷன். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அந்த டிஃப்ரென்சியேஷனுக்கும் போட்ட மாதிரி இதுக்கும் போட்ட மாதிரி இந்த பெரிய பெரிய வேல்யூ போட முடியாது. அப்படிங்கிறனால இந்த சமேஷன் அப்படிங்கிற வேல்யூவில் இருக்க எஸ்ஸை தூக்கி ஒரு இழுத்து ஒரு குச்சியாட்ட மாற்றி அதை தான் இன்டகிரேஷனோட சிம்பிளாக வச்சுருக்காங்க. ஆமாங்க, அந்த எஸ்ஸோட இது தான் நம்ம போடுற இன்டகிரேஷனோட சிம்பிள். அதில் கீழே இருக்கிறது இனிஷியல் வேல்யூவை சொல்லுவாங்க, மேலே இருக்கிறது ஃபைனல் வேல்யூ. அதை தான் சம் ஆஃப் ஏ டு பி அப்படிங்கிறத இன்டகிரேஷன் ஆஃப் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இங்கே பார்க்கும்போது தெரியும், இங்கே அப்படியே டிஃப்ரென்சியேஷனோட அப்படியே ஆப்போசிட்டான விஷயம்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்டகிரேஷனுங்கிறது இப்படி தான் வந்திருக்கு. அதாவது ஒரு ஏரியா கால்குலேட் பண்ணுறது. இன்டகிரேஷனை வச்சு ஏரியா மட்டும் இல்லைங்க, இர்ரெகுலர் ஷேப்போட வால்யூம் கால்குலேட் பண்ணலாம். இன்னுமே நிறையா விஷயம் நம்ம இன்டகிரேஷன் வச்சு பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.